இப்ப நம்ம காளியகாட்க்கு வந்திருக்கோம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு லீலாஸ்தலி. இந்த மரம் பாத்தீங்களா, இதுதான் கடம்ப மரம்னு சொல்லுவோம். இந்த பூ இருக்குல்ல, இதுதான் கடம்ப பூ. ஆனா இது ஒண்ணு அது ஃபுல்லா பூக்கல. பட் இங்க நான் பார்த்த இந்த கடம்ப பூ. சோ இந்த இடத்துல என்ன லீலை நடந்துச்சா, நம்மளுக்கு தெரியும் விஷமான காளியன் யமுனையிலே விஷத்தை கக்கி கொண்டு இருக்கிற நேரத்தில் அங்க இருக்கிற அந்த கோப்பர்கள் எல்லாம் அந்த தண்ணியை கொடுத்து அது இஃபெக்டட் ஆகுது. அந்த பசுமாடுகள் எல்லாம் அந்த தண்ணியை கொடுத்துட்டு அவங்க எல்லாம் அன்கான்சியஸா இருக்கிறதுனால பகவான் கிருஷ்ணர் காளியனை தண்டித்தே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மரத்துல இப்படியே போயிட்டா அந்த யமுனைக்கு ஜம்ப் பண்ணிருக்காரு. பாகவதத்தில் சொல்றாங்க, இந்த மரம் மேலேயே பகவானோட அந்த கமலை பாதம் பட்ட இந்த திவ்யமான கடம்ப மரத்து முன்னுக்கு தான் நம்ம இருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் காளியனை அவர் காளியனை கொல்லவில்லை, அவன் பகவானுக்கு சரணாகதி பண்ணனாலே காளியனை ரக்ஷம் பண்ண இடம் இந்த இடம் தான். காளியனுக்கு முக்தி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் காளியன் ஏன்னா அவர் ஏன் கருடனுக்கு பயந்தனாலதான் யமுனையில இருந்தாரா. சோ கருடனுக்கு பயப்பட வேணாம், என் பாதம்